சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, பச்சை மிளகா, ஏலக்காய், கிராம்பு போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு அதை கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வதக்கிட்டு புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டுட்டு வதக்கலாம். நம்ம அது வதங்கினதும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா நமக்கு தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதும் நம்ம தயிரும் லெமனும் ஊற்றிக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் புளிப்பு தன்மையை கொஞ்சம் கொடுக்கும். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா போட்டுடலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா போடலாம். ஆச்சியோட கரம் மசாலா அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சில்லி மசாலா போடலாம். மசாலாலாம் போட்டு சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அதை பொறுமையாக விட்டுடலாம். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம அளந்து ஊற்றிடலாம். 1 கப்பு ரைஸுக்கு 1½ கப்பு தண்ணி ஊற்றணும் நம்ம பாஸ்மதி ரைஸுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா பிரியாணி தயாராகிடுச்சு.